கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாய் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, எங்களை சாட்சியாக வாழ அழைத்தவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த தியான வேளையிலே நாங்கள் சிலுவை நிழலில் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்வோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்கினிய இறை மக்களே, இந்த சிறப்பான 2 கால வெள்ளி மாலை ஆராதனை வேளையிலே சிறப்பான உள்ளுணர்வோடு வாழ முற்படும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மீட்டு உருவாக்கும் ஆண்டவர், ரீக்ரியேட்டிங் காட். நாம் திருமறையை தெளிவாக புரிந்து கொள்ள முற்பட்டோம் என்றால், திருமறையின் சாராம்சம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், முதலாவதாக கிரியேஷன், அதற்கு பின்னதாக ஃபால், ரிடம்ஷன், ரெஸ்டரேஷன். அதாவது படைப்பு, வீழ்ச்சி, மீட்பு, மறுசீரமைப்பு. ஆனால் நாம் தெளிவாக பார்த்தோம் என்றால், படைப்பில் ஆரம்பிக்கின்றது, வீழ்ச்சி நடக்கின்றது, அதில் இருந்து மீட்பு நடக்கின்றது. ஆனால் கடைசியில் நடப்பது என்னவென்றால், அது நிறை வாழ்வுக்கு நேராக செல்லுது. கன்சமேஷன் என்பது அதுதான் மீட்டு உருவாக்கும் பணியாக இருக்கின்றது. படைப்பு என்றால் என்ன? கடவுள் எதை உண்டாக்கினார் என்பதை நாம் சிந்திப்பதுதான் படைப்பு. வீழ்ச்சி என்றால் அந்த படைப்புக்கு என்ன நேர்ந்தது என்று நாம் சொல்கிறது. மீட்பு என்றால் நடந்த தவறிலிருந்து எவ்வாறு நாம் தப்பித்துக் கொள்கின்றோம் என்பதை பற்றி சிந்திப்பது. இதே இது நிறைவேற்றம் என்றால், இது அனைத்தும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்வது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கற்பனையாக நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால், ஒருவேளை படைப்பு இருந்து வீழ்ச்சி இல்லை என்றால், உலகில் நடக்கும் பலவிதமான தவறுகளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கொடுக்கவே முடியாது. ஒருவேளை மீட்பு இருந்து வீழ்ச்சி இல்லை என்றால், மீட்பு எதற்கு? மீட்பு தேவையே இல்லையே. அதே போல நிறைவேற்றம் இருந்து வீழ்ச்சி இல்லை என்று ஒரு சூழ்நிலை இருந்தால், நம்முடைய கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை புதிய வானம் புதிய பூமி உண்டாகும், புதிய எருசலேமில் நாம் செல்வோம், இறைவனோடு சேர்ந்து இருப்போம், துன்பமில்லை துக்கமில்லை, அனைத்தும் அது ஒரு இல்லாத ஒரு பொருளாக மாறிவிடும் என்பதை நாம் இவைகளை ஏன் கண்ணோக்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் அழகாக படைத்தார். ஏதேன் தோட்டத்தையும் அவர் படைத்திருக்கின்றார். அங்கே அனைத்து படைப்புகளையும் ஆண்டு அனுபவிப்பதற்கு மனிதனை அவர் படைக்கின்றார். அதை நன்மையான வகையிலே பேணி காப்பதற்கு அவர் படைக்கின்றார். இதுதான் முதலாவது புத்தகம் ஆதியாகமத்தில் சொல்லப்படுகின்றது. கடவுள் படைக்கும் போது அனைத்தையும் நல்லதாக தான் படைக்கிறார். ஆனால் அந்த அழகான ஏதேன் தோட்டம் கடவுளுடைய சித்தப்படி இல்லாமல் மனிதனுடைய சித்தப்படி தன்னுடைய வழியிலே நடக்கின்ற ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம். இதுதான் வீழ்ச்சி, த ஃபால் என்று நாம் தெரிந்திருப்போம். இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் உடைய கலகத்தன்மை. அவர்கள் கலகம் செய்தார்கள். கலகம், ரிபெல்லியன். என்ன கலகம் செய்தார்கள்? எவ்வாறு செய்தார்கள் என்றால், கடவுள் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாமையினால் மனிதன் கலகம் செய்கின்றதினால் வீழ்ச்சி உண்டாகிறதை நாம் இந்த ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கின்றோம். மேலும் இந்த கீழ்ப்படியாமை எதனால வருது அப்படின்னா, அவர்கள் அந்த சோதனையை அவர்களால் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமையினால் வருகின்றது. அங்கே சர்ப்பம் சோதிக்கின்றது. ஏவாளும் வீழ்ந்து விடுகிறாள், ஆதாமும் வீழ்ந்து விடுகின்றாள். அவர்களால் அந்த சோதனையை மேற்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்கே வீழ்ச்சி நடக்கின்றது. அதே போல ஏதேன் தோட்டத்தில் 2 மரங்கள் இருந்தன. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம், அதே போல ஜீவ விருட்சம் என்கின்ற இன்னொரு மரம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஆதியாகமத்துல வாசிக்க முடிகிறது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது தீமை
அல்ல. ஆனால் அது மனிதனை சோதிக்கும் வண்ணமாக அங்கே கடவுள் அங்கே வைக்கின்றார். சோதிக்கும் கருவியாக கடவுள் அதை பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படுவாங்களா, கீழ்ப்படியாம இருப்பார்களா அப்படிங்கிறது சோதிக்கிறதுக்கு வைக்கப்பட்ட மரம். ஆனால் அது ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள் என்பதுதான் படைப்பின் நிச்சயமாக இருந்தது. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்கிறவனுக்கோ for those who overcome, அதை அந்த டெம்ப்டேஷனை ஓவர் கம் பண்ணுகிறவர்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படும் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அதை தெளிவா பார்த்தோம் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் இருவரும் அந்த சோதனைக்குள்ளாக அகப்பட்டு அவர்கள் அதிலே வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய சுய இச்சையினால் ஆளப்பட்டார்கள். அவர்கள் வழி தவறி சென்று விட்டார்கள். ஆனால் எனக்கு அருமையான கடவுள் பிள்ளைகளே, நாம் பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் வெளிப்படுத்தினம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது, கடவுளுடைய ஜனங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று அங்கே தெளிவாக கொடுக்கப்படுகிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியான யோவான் அவர்கள் அங்கே எழுதுகின்றதை நாம் பார்க்கப்படுகிறது. இன்று நாம் அந்த பழைய ஏதேன் தோட்டத்தை விடவும் மிகவும் சிறந்ததான ஒரு இல்லத்தை நோக்கி, அதாவது புதிய எருசலேமை நோக்கி செல்லுகின்ற ஒரு பயணத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த வெளிச்சத்திலே நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியிலிருந்து 3 சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனத்துல 3 சத்தியங்கள் கடவுள் நமக்காக தருகின்றார். முதலாவதாக, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், you are chosen. 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இயேசுவினே, பயப்படாதே. You are chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இந்த பகுதி சொல்கின்றது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, பயத்திலிருந்து விடுபடுகின்ற ஒரு நல்ல புது பலன் உருவாக்கின்ற ஒரு நிலையை நாம் அடைகின்றதை இங்கே பார்க்க முடிகின்றது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை பயப்படாதே. பயம் அல்ல, புது பலன் நமக்கு இன்று கிடைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல பயணங்களை மேற்கொண்டுதான் இருப்போம். அது படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பயணங்கள் மேற்கொண்டுதான் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தா கூட ஒரு பெரிய பயணம் இருக்கின்றது, விடுதலை பயணம். அங்கே மோசே தலைமையிலே அங்கே செல்கின்றார்கள். 40 நாட்களில் அவர்கள் அங்கே சென்று சேர வேண்டும். ஆனால் 14 அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லப்படுது, 40 நாட்கள் தான் தேவை. ஆனா அவர்கள் 40 வருடமாக பயணிக்கின்றார்கள். அதே போலதான் புதிய ஏற்பாடுல ஒரு பயணம் இருக்கின்றது. விசுவாசம் இல்லாமையால் சுற்றி திரிகின்ற ஆடுகள், மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆக பயணங்கள் மேற்கொண்டேதான் இருக்கும். ஒரு ஸ்டோரி, ஒரு ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை பலர் வாசித்திருக்கலாம். என்ன அப்படின்னா, அதுல ஆலிஸ் அப்படிங்கிற பெண்மணி சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய பயணத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல நிற்கின்றார். அந்த இடத்துல அவர் சென்று கொண்டிருக்கிற அந்த ரோடு 2 பாகமாக பிரிகின்றது. அவருக்கு ஒரே குழப்பம், இதுல எந்த ரோட்ல நம்ம போகணும் அப்படின்ட்டு. அந்த ரோடோட முக்கில் அந்த ஜங்ஷன்ல ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்துக்கு மேல ஒரு பூனை இருந்துதான். அந்த பூனை கீழே போறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது செஷர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போதும் சிரிச்ச முகமாகவே இருக்கின்ற ஒரு பூனை. ஆனா அந்த பாயிண்ட்டுக்கு வர எல்லாருக்குமே இது மனசுக்குள்ள இருக்கிறது ஒரு குழப்பம். நம்மளுடைய பயணத்தை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், இந்த ரோட்ல போகணுமா அந்த ரோட்ல போகணுமா? அப்படி இருக்கும் பொழுது ஆலிஸ்ங்கிற பெண்மணி அந்த பூனையை பார்த்து கேட்கிறாளாம், எந்த ரோட்ல நான் போக வேண்டும் என்று. உடனே அந்த பூனை அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறான்,
உனக்கு எங்க போகணும் அப்படின்னு கேட்டுதான். உடனே அந்த ஆலிஸ் சொன்னாலாம், எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. உடனே அந்த பூனை கேட்டுதான், இட் டசன்ட் மேட்டர், இட் டசன்ட் மேட்டர். நீங்க எந்த ரோட்ல போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உனக்கு ஆலிஸ்க்கு தெரியல அப்படின்னா, நீ எந்த ரோட்ல போனா என்ன, நீ எங்க போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தின் முடிவு நம் கையில இல்லை அப்படின்னா எந்த ரோட்ல போனா என்ன அப்படின்னு அந்த சிரிச்ச முகமோட இருந்த பூனை அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வியை நாம் அந்த ஒரு கதையில நான் பார்த்தேன். இதுல என்ன அப்படின்னா, நம்முடைய பயணங்கள்ல கூட பல திசைகள் இருக்கின்றது. ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்ன அப்படின்னா, நான் என்னவாக இருக்க வேண்டும், who am I? இப்பொழுது கூட நான் சபையாருக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறேன். 1 நிமிடம் டைம் கொடுக்குறேன். நீங்க உங்களோட மனசுக்குள்ள யோசிங்க, நீங்க வாய்விட்டு சொல்லணும்னு இல்லை. கேள்வி என்னன்னா, who am I? நான் யார்? நான் யார் என்ற ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப்பட்டால் உங்களுடைய மனதிலே என்ன தோன்றுகின்றது? நீங்கள் அனைவரும் யோசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் யார் அப்படின்னு சொல்லும் போது சில பேருக்கு நான் ஒரு டீச்சரா இருக்கேன், இல்லைன்னா நான் ஒரு என்ன வேலை செய்கிறேனோ அந்த இது ஞாபகம் வந்திருக்கும், என்னோட ப்ரொஃபஷன் எனக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். அல்லது அப்படின்னா நான் மிகவும் சோஷியல் ஸ்டேட்டஸ்ல பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கிறேன், பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட், இல்லைன்னா நான் ரொம்ப ஏழ்மையான ஒரு இடத்துல வந்திருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை. இப்படிதான் ஏதாவது உங்க மைண்ட்ல வந்திருக்கலாம். ஆனா who am I அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, am I a Christian? நான் கிறிஸ்துவனா? நான் என்னுடைய பயணத்திலே கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து நடக்கின்றேனா? கிறிஸ்துவின் மாதிரியை அடைய வேண்டும் என்கின்ற லக்கை என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கின்றேனா? என்னுடைய பணித்தலங்களிலோ படிக்கின்ற இடங்களிலோ என்னை பார்க்கின்றவர்கள் என்னை கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டாங்க, அல்லது அப்படி செய்ய மாட்டாங்க, சேச்சா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவன் என்று நம்மை பார்த்து சொல்லியிருக்கின்றார்களா? அதுதான் முக்கியம். நம்முடைய பயணம் எங்கே போகின்றது என்பது முடிவு அல்ல, ஆனால் எவ்வாறு இருக்கின்றது. இட்ஸ் நாட் வேர் பட் ஹூ ஐ ஆம் இன் த ஜர்னி. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கின்ற பட்சத்தில் நாம் அவரை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய அடையாளம், ஐடென்டிட்டியாக இருக்க வேண்டும். இங்கே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை பயப்படாது, புது பலன் கிடைக்கின்ற ஒரு வார்த்தை. எப்படிப்பட்டதான பயணத்தில் எப்படிப்பட்டதான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நான் கிறிஸ்து என்ன வழி எடுத்தாரோ அதை நான் எடுப்பேன் என்கின்ற தீர்மானம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமாகில் நமக்கு புதுபலன், அதுதான் நமக்கு புதுபலனாக இருக்கின்றது. இதுதான் நமக்கு கிறிஸ்து வைத்திருக்கின்ற ஒரு பகுதி. தாவீது எழுதும்போது கூட 139 சங்கீதம் 16 வசனத்துல என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது என்று அங்கே சொல்லுகின்றார். பவுல் எழுதும் பொழுது கூட எபேசியருக்கு 1 வசனத்துல நித்திய தெரிந்து கொள்ளுதலை நமக்கு அங்கே கொடுத்திருக்கின்றார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வதற்கு நித்தியமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த மீட்பை அடைகின்ற பொழுது நாம் பயப்படவே தேவையில்லை. இந்த உலகம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆக அச்சத்திலிருந்து விடுபடுகின்ற ஒரு புது பலன் அடைகின்ற ஒரு அனுபவம் தான் இது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவதாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் உங்கள் வழி மரபினர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 3ஆம் வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா, ஒரு நல்ல லஞ்ச் டைம்ல நல்லா சாப்பிடணும், பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு குடிக்க கிடைக்கல அப்படின்னா நம்முடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? தண்ணியே குடிக்க முடியல 2 மணி நேரமா. 4 மணி 5 மணிக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சோம் அப்படின்னா
அந்த தண்ணியோட டேஸ்டா வேற எதுவுமே இருக்காது. வறண்ட வாய்க்கு தண்ணி கிடைக்கிறது அந்த மாதிரி. சாமுவல் டெய்லர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் இங்கு எழுதுகின்றார். அவர் ஒரு கப்பல்ல பயணம் செய்து கொண்டு போகின்றார். பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே நடுக்கடலில் இருக்கும்போது அவரிடம் இருந்த தண்ணீர் எல்லாம் முடிந்து விட்டதாம். அப்போ அவரும் அவருடைய மானியம் சேர்ந்து மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. குடிக்க தண்ணியே இல்லை. சொன்னாராம், வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நோ வாட்டர் டு ட்ரிங்க். சுற்றி தண்ணி தான் இருக்கு, கடல்ல தான் இருக்கிறாங்க, ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணி இல்லை அப்படின்னு அங்க சொன்னாராம். அதே போலதான் நம்முடைய பயணத்தில் கூட பல வேளைகளில் நம்ம உலக கவலையினால போராட்டங்கள்னால எது ஜீவ தண்ணீரோ அதை மறந்து அதை இழந்து போய் நிற்போம். நம்முடைய சொந்த சிந்தனைகளினாலே சுய இச்சைகளினாலே நம் இவைகளை மறந்து விடுகின்ற அனுபவம் அநேகம் நம்மிடம் இருக்கின்றது. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் 42ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது என்று. அது உலக பிரச்சனைகள் வரும்போது அல்ல, எப்பொழுதுமே கடவுள் மீது என்னுடைய ஆத்மா தாகமாய் இருக்கின்றது என்கின்ற ஒரு உள் உணர்வு. அதே போல 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்கின்றார், அதிகாலமே உண்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கின்றது என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தாகம் இருக்குது. குறிப்பா இந்த கடந்த 2 வாரங்களா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷமாவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அதிபர்கள் எல்லாரும் உலகத்தின் அதிகாரத்தின் மேல் ஒரு தாகம் வைத்திருக்கின்றார்கள். எவ்வளவு அதிகமா இடத்தை பிடிக்க முடியும், எத்தனை மக்களை நம்ம கீழாக வைக்க முடியும், அப்படிப்பட்டதான எத்தனை பேரை பயமுறுத்த முடியும், அப்படிப்பட்டதான ஒரு அதிகார தாகத்தை இந்த உலக மனிதர்கள், உலக தலைவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அது போல பழி வாங்கும் தாகம் இந்த மக்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த போர்ல இருக்கிறவர்கள் நான் சொல்ல போனா பாக்கியவான்கள் தான் சொல்லணும். போர்ல இறக்கின்ற அந்த இன்னோசன்ட் பீப்புள் பாக்கியவான்கள் தான் சொல்ல வேணும். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் அவரும் ஒரு தாகத்தை பற்றி சொல்கின்றார். மத்தேயு 5:6 வசனத்துல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று. எனக்கு இரக்கம் செய்யப்படுமா அல்லது நீதி செய்யப்படுமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் இயேசுவின் பார்வையிலே பாக்கியவான்களா இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக அந்த நீதியை பெற்றுக்கொள்கின்ற காலம் வரும் என்று அவர் நமக்கு கற்றுத் தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். மேலும் யோவான் 7:37-38 வசனத்துல கூட, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் பருக கடவன், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் சொன்னது மட்டும் இல்ல, அவர் அதை செய்கின்றார். ஒதுக்கப்பட்ட சமாரியா மக்கள், அந்த சமாரியா கிராமம் முழுவதுமே இந்த வசனத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகின்றது. இது ஒரு லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அந்த சமாரியா பெண்ணிட்ட போய் யோவான் 4:7 வசனத்துல சொல்லுகின்றார், எனக்கு தாகத்துக்கு எனக்கு தேவை என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி முடிவிலே அவர் என்ன சொல்றாரு, அவர் தண்ணீர் குடித்து விட்டு செல்ல வரவில்லை, மாறாக அவர் ஜீவ தண்ணீரை அங்கே உள்ள பெண்ணுக்கும் சரி அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் அங்கே கொடுக்கின்றவராக அங்கே இருக்கின்றார். ஆக தாகம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் இயேசுவுடன் வந்தால் அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை, எப்பொழுதுமே தாகம் ஏற்படாதவாறு உள்ள ஜீவ தண்ணீரை தருவதற்கு வல்லவராக இருக்கின்றார். அது ஒரு முடிவு, அது ஒரு தீர்வு. அவர் இயேசு கொடுக்கின்றது ஒரு தீர்வு, ஒரு முடிவு. அது நித்திய தீர்வாக அமைகின்றது என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகின்றது. நம்முடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், நாம் தூய ஆவியாருக்காக, தூய ஆவிக்காக நாம் தாகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுள்
இருக்கின்றது என்று அங்கே சொல்லப்படுகின்றது. இதே இது மாறாக ஆமோஸோட தீர்க்கதரிசி புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது 8:11 வார்த்தையை கேட்க முடியாதவாறு ஒரு பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தாகம் எதை குறித்ததாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜீவ தண்ணீர், அந்த பரிசுத்த ஆவியை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு, அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. பரிபூரண ஆசீர்வாதத்தை சுதந்திருக்கிறவர்களாக நாமும் நம்முடைய வழிமரபினத்திலும் அங்கே இருப்போம். இந்த 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்றாரு. 4ஆம் வசனத்துல அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளருவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நீர்கால்களின் ஓரத்தில் இருக்கின்ற ஒரு செடிகள் அல்ல, புல்லெல்லாம் இருக்குது, அதற்கு மத்தியில ஒரு செடி வளரணும். கலரி செடின்னு இருக்கு, ஆனா ஆங்கிலத்துல பார்த்தோம் அப்படின்னா அது வில்லோங்கிறது ஒரு மரம். இந்த மரத்தை அந்த ஈஸ்டர்ன் கிரேக்கர்கள், நியூ இங்கிலாந்து இந்த மாதிரி பகுதியில இந்த வில்லோ அப்படிங்கிறத எதுக்கு சிம்பிளா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கல்லறையில பொறிக்கப்படுவதற்கு. கல்லறையில எதுக்கு இந்த வில்லோ ட்ரீய பொறிக்கிறாங்க அப்படின்னா இந்த வில்லோக்கு ஒன்று ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். அதுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எத்தனை புல் இருந்தாலும் அது மத்தியிலும் அது மிகவும் ஒரு பலன் உள்ளதாக வளர்ந்து நிற்கின்ற ஒரு பலன் உள்ள ஒரு மரம், அது ஒன்று. இன்னொன்று லைஃப் ஆஃப்டர் டெத். கல்லறையில பொறிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மரித்தாலும் அவர்கள் நிச்சயமாக உயிர் தெழுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வரையிலே அந்த மரத்தை உபயோகப்படுத்துவார்கள். ஆக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் மரித்தாலும் நிச்சயமாக உயிர் தெழுதலின் அனுபவத்திற்குள்ளாக சென்று நாம் நித்தியமாக அதை சுதந்திரிக்கிற கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். 3வது சத்தியம் என்னவென்றால் யூ ஆர் மை விட்னஸ், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கின்றீர்கள். 8வது வசனம், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ, இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்று சொல்லப்படுகிறது. நீங்களே சாட்சிகள். யூ ஆர் மை விட்னஸஸ். ஆக இதுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கடவுள் என்னை அன்றி அங்க வேற தேவன் இல்லை. பழைய ஏற்பாட்டில இருந்தே இந்த வசனம் அடிக்கடி சொல்லப்படுகின்றது. இது ஒரு பெரிய மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தின் அடையாளம் என்றுதான் சொல்லணும். ஆசாவுடைய ஜெபம் நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்கின்றார்? Lord, there is no one like you. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று. அண்ணாவோட ஜெபத்திலே அதுதான் இருக்கும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உம்மை போல வேற யாருமே கிடையாது என்று அவள் அழுது ஜெபிக்கின்றாள். அவளுடைய சுதந்திரத்தை அவள் பெற்றுக்கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது அவளே அங்கே சாட்சியாக நிற்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக மாறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இது புது வாழ்வை, நம்முடைய பழைய வாழ்வை களைந்து புது வாழ்வை அடைப்பதற்குள்ளான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இது எதனால் வருகின்றது என்றால் இது அதிகாரம், கடவுளுடைய அதிகாரம். கடவுள் தான் அனைத்தையும் செய்கின்றவர், அவர் தான் படைக்கின்றவர், அவர் தான் அழிக்கின்றவர், அவர் தான் பேணி காக்கின்றவர். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலையை நாம் அடைகின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். இதுல 6ஆம் வசனத்துல கூட நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமான ஐ அம் தி ஆல்பா அண்ட் ஒமேகா. கிரேக்க மொழி அதோட முதல் எழுத்து நம்ம எப்படி ABCDல இருந்து A to Z அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஆல்பா டு ஒமேகா அந்த லாங்குவேஜ்ல உள்ள வார்த்தைகளை அவங்க இங்க பயன்படுத்துகின்றார்கள். கடவுள் தான் ஆதியும் அந்தமுமா இருக்கின்றார், எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கின்றார் என்று சொல்கின்றார். அதுதான் பவுலடிகளார் கொலோசியருக்கு எழுதும் பொழுது 1:17 அனைத்துக்கும் முந்தியவர் அவரே என்று சொல்கின்றார். சங்கீதக்காரன் கூட பல விதத்துல மனிதத்துவத்திலும் சரி, அவர் படைப்புகளை பற்றி பேசும்போது அனைத்தும் அவருடைய கடவுளுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொல்லப்படுகின்றது.
மார்க் 4:39 கூட இயற்கையின் அனைத்து சாராம்சங்களும், கடல்னாலும் சரி, அலைனாலும் சரி, காற்றுனாலும் சரி, பெருங்காற்று வந்தாலும் இயேசு சொல்கின்றதை கேட்டது, கடவுளுடைய அதிகாரத்தை ஒப்புக்கொண்ட ஒரு நிலைமையை இருக்கின்றது. நாம் இன்றைக்கு அந்த நிலையில் இருக்கின்றோமா? அவருடைய அதிகாரத்தை ஏற்றவர்களாக இருக்கின்றோம் என்றால் நாமே அவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். 2 கொரிந்தியர்கள் சொல்லப்படுகின்றது போல பழையன கழிந்து புதியன புகுந்தது என்றோ என்று 6:17 சொல்லப்படுகின்றது. பழையன அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன அப்படின்னா ஒரு பொய்யான வாழ்க்கை. இயேசு சொல்கின்றார், I am the truth, நானே சத்தியம். அந்த பொய்யை களைந்து மெய்யான ஒரு அனுபவத்திற்குள்ளாக வரும் பொழுதுதான் நமக்கு நாம் சாட்சிகளாக இருக்க முடியும். எபேசியர் 4:22 நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா எவ்வாறெல்லாம் பழையன களையலாம் என்று இருக்கின்றது. முந்தின நடத்தைகளை மாற்றுங்கள், உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் அந்த உண்மையான காரியங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா 26 என்ன சொல்லுகின்றதுன்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வர்றது மனித இயல்பு. கோபம் வர்றதுனால பொய்யிலேயே நம்ம நிலைத்திருக்கிறோம் என்றால் பழைய மனிதனாக இருக்கின்றோம். ஆனால் பொய்யை களைந்து கோபம் வந்தால் கூட பாவம் செய்யாமல் இருப்போம் என்றால், இந்த சூரியன் அஸ்தமிக்கு முன்னதாக அதை மறந்து விடுவோம் என்றால், நாம் நம்முடைய நிலையிலே வந்து விட்டோம் என்றால் அது கடவுளுடைய நிலை வாழ்வு, ஒரு புது வாழ்வுக்குள்ளாக, இயேசுவில் புது வாழ்வுக்குள்ளாக வருகின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. 2ஆம் உலக போரின் பொழுது அங்க நாசி கேம்ப் முன்னாடி ஒரு போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோவை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு எழுத்து இருந்துதான். அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க, by resisting the Jew I fight for the work of the Lord. அதாவது யூதர்களை அழிக்கின்றார்கள், ஒரு கூட்டத்தையே அழித்து விட வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். அந்த யூதர்களை அழிக்கின்றதுனால் நான் கடவுளுடைய வேலையை செய்கின்றேன் என்று தவறாக பேசிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம் அங்கே இருந்தது. ஆக பொய்க்குள்ளாக இருக்கின்ற ஒரு நிலைமை அல்ல, கோபத்தையோ அல்லது பழி வாங்குதலையோ எப்பொழுதும் கொண்டிருக்கின்ற ஒரு இருதயத்தை அல்ல, இயேசுவில் புது வாழ்வை பெற்றவர்களாக மாறுகின்றவர்கள் தான் கடவுள் சொல்கின்றார், நீங்களே சாட்சிகளாக இருக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. ஏதேன் தோட்டத்தை பார்த்தோம் என்றால் அது நன்மையானதாக இருந்தால் கூட அது முழுமையானதாக இல்லை. ஆனால் இப்பொழுது கடவுள் படைக்கின்ற அந்த புது உலகம், புதிய எருசலேம், அது நிறைவு பெற்றதாக இருக்கின்றது. அதோட விளக்கங்கள் நிறைய இருக்கின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:27 சொல்லப்படுகின்றது, தீட்டுள்ளது, அருவருப்பானவைகள், பொய்யானவைகள் ஒன்றும் அதற்குள்ளாக பிரவேசிப்பதில்லை என்று. இதேதான் எரேமியா 65:25 கூட இருக்கின்றது. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்டதான ஒரு புதிய சமுதாயம் உருவாக்குவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் அவர் சிந்தி, கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தி, அந்த சிலுவையிலே ஒரு அவமான சின்னத்திலே அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையையும், தன்னுடைய முழு அதிகாரத்தையும், முழு அடையாளத்தையும் அங்கே ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாக இருக்கின்றது. ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் ஒரு தோல்வியாக தான் முடிந்தது. ஆனால் கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம் ஒரு வெற்றியானதாகவும் நிறைவுள்ளதாகவும் முடிகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்துல அதுக்கு பவுண்டரிலாம் சொல்றாங்க, ஆதியாகமம் 2:8 ஆனா அதே சமயத்துல கடவுள் சொல்றார், நீங்க பல்லுகி பெருகி இன்னும் பூமியை நிரப்புங்கள், இன்னும் விரிவாக்குங்கள் என்று சொல்கின்றார். ஆனால் இந்த புதிய எருசலேம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. அதற்குள்ளாக கடவுளுடைய அதிகாரமும் அவருடைய ராஜ்யமும் விளங்கும், மெய் சமாதானம் அங்கே நிலவும், புது வாழ்வு அங்கே நிலவும். அப்படிப்பட்டதான அனுபவத்திற்குள்ளாக நாம் வருவதற்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யூ ஆர் சோசன். அச்சத்தை புதுவலனாக மீட்டு உருவாக்கின்றார். இதுவே அவருடைய அடையாளம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யூ ஆர் பிளெஸட். வறண்ட நிலத்தை வற்றாத நீர்ப்பாய்ச்சலாக அவர் மீட்டு உருவாக்கின்றார். இதுவே அவருடைய ஆதாரம். யூ ஆர் மை விட்னஸஸ்.
நீங்களே சாட்சிகள். நம்முடைய பழைய வாழ்வை கழிந்து இயேசுவில் புது வாழ்வை நமக்கு தருகின்ற ஒரு மீட்டு உருவாக்கும் பணி நடக்கின்றது. இது கடவுளின் அதிகாரம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இந்த மீட்டு உருவாக்கும் பணியில் நீர் இருக்கின்றீர். அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பதற்கான இருதயத்தையும் மனசாட்சியையும் எங்களுக்கு தர வேண்டுமாறு உங்களை மன்றாடுகிறோம். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கின்றபடியால் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பயப்பட தேவையே இல்லை. எங்களுக்கு வற்றாத நீரூற்றை நீர் உண்டு பண்ணியிருக்கின்றீர். அதன் மூலமாக நாங்கள் தாகம் அடைவதே இல்லையா? நன்றி அப்பா. அதே போல எங்களுடைய எஞ்சிய நாட்களில் நாங்கள் உங்களுடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு நீர் எங்களை பயன்படுத்த போகின்றீர். எங்களுக்கு பலன் அளிக்க போகின்றீர். நன்றி அப்பா. நீர் எங்களோடு இருந்து இந்த நாட்களில் எங்களை வழி நடத்தும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். விசுவாசத்தை அப்போ